Welcome to GSM InfoBytes channel. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை. இந்த பண்டிகையை நம்ம அனைவரும் கோலாகலமா கொண்டாடுறோம். ஆனா நம்ம எதுக்கு கொண்டாடுறோம், ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியறது இல்லை. இந்த பண்டிகை தை 1, 2, 3 ஆகிய தேதிகளில் நம்ம கொண்டாடுறோம். தை 1 அன்றைக்கு நம்ம பொங்கல் பண்டிகையும், 2ஆம் தேதி மாட்டு பொங்கலையும், 3ஆம் தேதி நம்ம காணும் பொங்கலையும் கொண்டாடுறோம். இது தமிழர்களோட மிக முக்கியமான பண்டிகை. காலங்காலமா நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடினாலும் நம்ம ஏன் இதை கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம யாருக்குமே பல பேருக்கு தெரியறது இல்லை. இப்ப தெரிஞ்சுக்கொள்வோமா? பொங்கல் பண்டிகை கிபி 8ஆம் நூற்றாண்டிலிருந்தே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கான சான்றுகள் தமிழ் நூலான திருப்பாவையிலும் திருவெம்பாவையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் தான் மார்கழி திருநீராடல் அப்படிங்கிற பேர். மாதங்கள்ல நான் மார்கழியா இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவே கூறியிருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு புனிதமான மாதம் தான் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்துல கடும் குளிர் நிலவும். ஆனா காலையில எழுந்து நல்ல நீராடி விட்டு வீட்டு வாசல்ல நம்மளோட பெண்கள் நல்ல வண்ணக்கோலமிட்டு தெய்வ வழிபாடு செய்வது ஆண்டாண்டு காலமா நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு வழக்கம். இதத்தான் மார்கழி திருநீராடல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மார்கழி திருநீராடல் தான் தை திருநாளுக்கு ஒரு முன்னோடியான நாள். அதுதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் போகி பண்டிகை. மார்கழியோட கடைசி நாளை தான் நம்ம போகி பண்டிகையை கொண்டாடுறோம். போகி பண்டிகைன்னு என்ன? போகி பண்டிகையில மக்கள் என்ன பண்ணுவாங்க? போகி பண்டிகையில மக்கள் அதிகாலையில எழுந்து தன்னுடைய வீட்டெல்லாம் சுத்தம் செய்து வீட்டில் உள்ள பழைய பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் இது எல்லாத்தையுமே எரிப்பாங்க. எரிச்சு தன்னோட வீட்டுக்கு சுத்தம் பண்ணுவாங்க. இதோட அர்த்தம் என்ன? பழையன கழிதலும் புதியன புகுதலும். இதுதாங்க போகி. சரி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னா என்ன? மக்கள் தங்களோட பழைய எண்ணங்கள், பழைய கெட்ட நேரங்கள், பழைய நிகழ்வுகள் அனைத்தும் இந்த தீயில கருகி இந்த பிறக்கும் தை மாதம் நமக்கு ஒரு நன்மை தரும் ஆண்டாக, நன்மை தரும் நிகழ்வாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த போகி பண்டிகையை மக்கள் கொண்டாடுறாங்க. தை திருநாள் தை முதல் நாளை தான் தை திருநாளா தமிழக மக்கள் கொண்டாடிட்டு வராங்க. தமிழர்களோட பாரம்பரிய தொழில் உழவு தொழில். ஆண்டாண்டு காலமா தமிழக மக்கள் உழவு தொழிலை பண்ணிட்டு வராங்க. இன்று கூட தமிழகத்துல பல பகுதிகளில் உழவு தொழில் ஒரு பாரம்பரிய தொழிலா நடந்துட்டு வருது. இந்த பாரம்பரிய உழவு தொழிலுக்கு என்னென்ன உயிரினங்கள், சூரிய பகவான் என்னென்ன திங்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுச்சோ அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில தான் நம்ம மக்கள் தை திருநாளை கொண்டாடுறாங்க. இந்த தை திருநாளை மக்கள் சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட விவசாய பெருமக்கள் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த வருஷத்துல என்ன விளைஞ்சிச்சோ அதை சூரியனுக்கு படைத்து பொங்கல் வைத்து அந்த சூரியனை வழிபடுவாங்க. இது நம்மளோட ஆண்டாண்டு கால பாரம்பரியமா இருந்துட்டு வந்தது. ஆனா இப்போலாம் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ யாரு விறகடுப்பை வச்சு சூரியனை வச்சு கொண்டாடுறோம்? இப்ப எல்லாமே கேஸ் மயமாயிடுச்சு. மாட்டுப்பொங்கல் தை மாதத்தோட 2வது நாள தான் மக்கள் மாட்டுப்பொங்கல் அப்படின்னு கொண்டாடிட்டு வராங்க. மாடு, விவசாயம் ரெண்டும் பிரிக்க முடியாதது. மாடு விவசாயிகளுக்கு நண்பன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காலத்துல எல்லாம் மாடுகள் விவசாயத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்போலாம் ரொம்ப டிராக்டர் இதெல்லாம் இருக்கு. பட் அந்த காலத்துல மாடு தான் விவசாயத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில தான் தமிழக மக்கள் மாட்டுப் பொங்கல் அப்படின்னு இன்றளவும் கொண்டாடிட்டு வராங்க. இந்த மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு மக்கள் மாடுகளை குளிப்பாட்டி, வண்ணம் தீட்டி, மாடுகளின் கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி, மாலையிட்டு, அதற்கு பொங்கல் வைத்து மாடுகளை கௌரவிப்பார்கள். இதுதான் நம்ம மாட்டுப் பொங்கல் அப்படின்னு கொண்டாடிட்டு வரோம். காணும் பொங்கல்
தை மாதத்தோட 3ஆவது நாள்ல தான் மக்கள் காணும் பொங்கலை கொண்டாடுறாங்க. காணும் பொங்கல், காணும் பொங்கல், காணும் மக்களை காணுதல், நண்பனை காணுதல், மக்களை பார்க்கறது. இந்த பேர்லயே வந்துடுது. தன்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்களை பார்த்து பெரியவர்கள்ட்ட ஆசி வாங்குறது தான் இந்த காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல்ல பல்வேறு விளையாட்டு போட்டிகள்ல இன்றளவும் கிராமங்கள் நகரங்கள்ல கூட நடந்துட்டு இருக்கு. இந்த பட்டிமன்றம், உரியடித்தல், வழுக்கு முறை ஏறுறது போன்ற சாகச போட்டிகள்லாம் இன்றளவும் பல கிராமங்கள்ல நடந்துட்டு இருக்கு. இந்த பொங்கல் பண்டிகை தமிழ்நாடு மட்டுமில்லாம உலகின் பல்வேறு நாடுகளில் கொண்டாடுறாங்க. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, கனடா போன்ற பல்வேறு உலக நாடுகள்ல இந்த பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பொங்கல் பண்டிகை இந்துக்களோட பண்டிகை மட்டுமல்ல, அது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரோட பண்டிகை தான். இன்றளவும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடிட்டு வராங்க. மொத்தத்துல பொங்கல் திருவிழா ஒரு திருவிழா மட்டுமல்ல, சமத்துவத்தை ஓங்க செய்யும் ஒரு பெருவிழா. நன்றி, வணக்கம். Thank you for watching our video. If you do like our video, please do subscribe and press bell icon to get notified for more video like this.